அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுடைய நியூஸ் பேப்பரில் டிஆர்பி ஆனுவல் பிளானரில் டோட்டலாக இருக்கிற எக்ஸாமினுடைய ஒரு டீட்டெயில்ஸை வெளியிட்ருக்காங்க. நமக்கு ஹெட்டிங் பார்த்திங்கன்னா பிஜி டீச்சர்ஸ் அப்படின்னு இருக்கான். டிஆர்பி போர்டு ஆனுவல் பிளானரில் மற்ற எக்ஸாமெல்லாம் என்ன ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்றத நியூஸ் பேப்பர்காரரு அங்கே கேட்டு அதுக்கான ஒரு கரெக்ட் ஆன்சரை கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ பிஜி டீச்சர்ஸு, பிடி டீச்சர்ஸு, செட் எக்ஸாமு, டெட் எக்ஸாமு, ஸோ இதை பற்றி என்ன நடக்குமா நடக்காத, எப்போ கால்பர் ஆகும் என்ன அப்படின்ட்டு ஸ்பெசிஃபிக்காக ஹெட்டிங்கில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான முன்னேற்பாடுகளில் டிஆர்பி தீவிரம் அப்படின்னு கேது, ஓகேங்களா? சரி, ஒவ்வொன்றா பார்த்துடலாம். என்னென்னு பார்த்தீங்களா, இப்போ டிஆர்பி போர்டு மூலிமா இந்த இயரில் பார்த்திங்களா செட் எக்ஸாம் ஒன்று நடத்தியிருக்காங்க. செட் எக்ஸாம் அது அதுதான் மஸ்ட்டு நீடு. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்ட்டுக்கு. ஸோ அதுக்கான ரிசல்ட் இன்னும் வெளியில்லை, ஓகேங்களா? எக்ஸாம் முடிஞ்சு 3 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கான ஆன்சர்ஸ் அதெல்லாம் விட்டுட்டோம், ஓகேங்களா? ஸோ அது இல்லை. அது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்களா, பாருங்கள், மார்ச் 6 முதல் 9 வரை நடத்தப்பட்டது. 3 மாதங்களாகி தேர்வு முடிவுகள் வெளியிடப்படவில்லை. அதுக்கு ஒரு வழக்கு போயிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஜூன் மாதம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கால்பர் வந்துட்டுக்கணும். பட் வராதுக்கு காரணம் பாருங்கள், ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் உயர் அதிகாரி ஒருவர் கேட்டபோது செட் தேர்வு தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு நிறைவடையும் தருவாயில் உள்ளது. ஸோ கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜ் ஆட்டுங்குது. ஸோ வழக்கு முடிவுக்கு வந்தவுடன் செட் தகுதி தேர்வு வெளியிடப்பட்டு அதை தொடர்ந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் நடக்கும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட இதுவுமே இந்த வருஷம் நடக்குது அப்படின்றது, ஓகேங்களா? இப்போ யாரெல்லாம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் செட்டு நெட்டு கிளியர் பண்ணவங்க. இப்போ செட் எக்ஸாம்லேயும் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு தோராயமாக 200 மார்க்கு அல்லது 180 மார்க் எபோவ் இருக்கிறவங்க நீங்கள் ப்ரிப்பரேஷனில் இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது செட் பற்றி. ரெண்டாவது பிஜி டீச்சர்ஸு. இது அவங்க இதில் எந்த சிக்கலும் கிடையாது. இப்போ கிட்டத்தட்ட தமிழ்நாடு லெவலில் பார்த்திங்கன்னா பிஜி டீச்சர்ஸ் தான் எந்த ஒரு கேஸு மற்ற சிக்கல் இல்லாமல் போயிட்டு இருக்கிறது. அது ரெகுலராகவே நடந்துகிட்டு இருக்குது, ஓகேங்களா? முதுகலை பட்டதாரி ஆசிரியர் ஒரு 2000 போஸ்ட்டுக்கு இது. ஸோ ஜாப்ன்றதப்போ இது ஒரு நல்ல பெஸ்ட்டு ஜாப். டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் ஒரு குரூப் 2 கேட்ரு, அந்த கேட்ரு தான் பிஜி டீச்சர், ஓகேங்களா? இது கிட்டத்தட்ட ஒரே எக்ஸாமில் ஒரே அப்ஜெக்டிவ் டைப்பு, நோ இன்டர்வியூ, டைரெக்டாக போயிடலாம். அதே டிஎன்பிஎஸ்சியில் ப்ரிலிமினரி மெயின்ஸ் எழுதணும், பட் இன்டர்வியூ கிடையாது, ஓகேங்களா? அது அந்தளவுக்கு அது சிலபஸ் ஹெவி. பட் இதில் அப்படி இல்லை, நீங்கள் சப்ஜெக்ட் மட்டும் பண்ணால் போதும். ஆகஸ்ட் மாதம் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்றாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஜூனு, ஜூலை, ஆகஸ்ட், இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. நீங்கள் இப்போவே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணால் தான். ஆகஸ்ட்டுன்னா நவம்பரில் எக்ஸாமு. இது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இதில் பெருசாக கேஸ் எதுவும் கிடையாது, போடுவதற்கான வாய்ப்பும் இல்லை, ரைட்டுங்களா? இப்போ ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், அப்போ ஒரு 3 மாதம் தான் இருக்குது. அப்போ நீங்கள் இதுக்கு இப்போந்தே படித்தது தான். 3 மாதத்தில் நம்ம படித்து பாஸ் பண்ணிடலான்றது ரொம்ப கஷ்டம், ஓகேங்களா? ஸோ இப்போந்தே இதை படிங்க அப்படின்னு. ஸோ இதுக்கான அர்த்தம் இது. ஸோ இது என்ன விஷயம்னா, இது கண்டிப்பாக கால்பர் பண்ணுவாங்க. ஏன்னா 2000 போஸ்ட்டுக்கு இது. ஸோ இது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். மீதி 2000 போஸ்ட்டு ப்ரொமோஷனில் கொடுக்கறதா இருக்கும். ஸோ அப்படின்றப்ப இது கண்டிப்பாக டைரெக்டாக தான் எடுத்து ஆகணும். ஸோ நீங்கள் யாரெல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்களா, யூஜி ப்ளஸ் பிஎட்டு ப்ளஸ் பிஜி, ஸோ அந்த ஆர்டரில் இருக்கணும். அல்லது யூஜி பிஜி வித் பிஎட், ஸோ இந்த இதில் இருக்கணும், ஓகேங்களா? இருக்கிறவங்க நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டு நிறைய இடத்துல கிளாஸ் போயிட்டு இருக்க நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், ஓகே? முதுகலை ஆசிரியருக்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்படும் அப்படின்றது ஓரளவு கன்ஃபார்மாகவே சொல்லியிருக்காங்க. இதற்கான முன்னேற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. அரசு மேல்நிலைப்பள்ளி டைரெக்டாக முதுகலை ஆசிரியர். அதே போல் இந்த ஜாப் நீங்கள் டைரெக்டாக ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெச்எம்மாகவும் ஆகிறதுக்கான வாய்ப்பு, நெக்ஸ்ட்டு டிஓவா சிஓவாகவும் ப்ரொமோஷனில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு. கிட்டத்தட்ட ஒரு 25 ஏஜில் போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெச்எம்மு, டிஓ, சிஓ அளவுக்கு நீங்கள் ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் போயிருக்காங்க.
கொஞ்சம் ஏஜை பொறுத்து மற்றது இருக்கும். ஓகேங்களா? ஸோ பிஜி டீச்சர்ஸ். மூணாவதாக டெட் எக்ஸாம் நடக்குமா சார் அப்படின்றது ஒரு கொஷின்ஸு. டெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்களா, யாருக்கெல்லாம் தேவைன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் இருக்கிற ப்ரைமரி மிடில் ஸ்கூலில் கண்டிப்பாக 2nd கிரேடு டீச்சர் அப்படின்னு அந்த போஸ்ட் பேர். இது இப்போ ரீசெண்டாக தான் எக்ஸாம் நடந்து முடிஞ்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் ப்ரைமரி லெவலில் டெட் எக்ஸாம் வந்து லாஸ்ட்டாக வந்து 2022க்கு பிறகு வந்து 3 ஆண்டாக நடக்கலை. ஓகேங்களா? இது 1 to 5th வரைக்கும், 6 to 10th வரைக்கும் ஒரு டீச்சராக போகணும் பிடி பிஆர்டி அப்படின்னா டெட்டு கண்டிப்பாக தேவை. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேருக்கு ப்ரெசண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற ஜாபில் இருக்கிறவங்க, ஜாப்லேயே பர்மனெண்ட் ஜாபில் இருக்கிறாங்க, 2nd கிரேட் டீச்சர்ஸு ஹெச்எம் ஆகிறதுக்கும், ஒரு பிடி டீச்சராக இருக்கிறவங்க ஒரு மிடில் ஸ்கூல் ஹெச்எம் ஆகிறதுக்கும், அதுக்கடுத்து 2nd கிரேட் டீச்சர்ஸ் ஒரு பிடியாக போகிறதுக்கும், ஸோ இது எல்லாத்துக்குமே டெட்டு தேவைன்னு ஒரு வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்கிறதுனால இது அப்படியே கிடப்பில் இருக்குது. ப்ரொமோஷன்ஸ் வந்து கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக ஆசிரியர்களுக்கு ப்ரொமோஷனே இல்லை, ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு தகவலை உங்களுக்கு. ஸோ அதனால் எல்லாருக்குமே டெட் எக்ஸாம் ஆல்ரெடி ஜாபில் இருக்கிறவங்களுக்கு தேவைப்படுது. இப்போ படிச்சுட்டு வரவங்க யாரெல்லாம் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிங்களோ அல்லது பிஎஸ்சி பிஎட் பிஏ பிஎட் முடிச்சவங்களுக்கு உங்களுக்கு டெட்டு மஸ்ட்டு நீடாக இருக்குது டீச்சர் ஆகிறது. ஓகேங்களா? பிஜி டீச்சர்ஸ்க்கு அது தேவைப்படுறதில்ல. ஓகே. ஸோ இதை பற்றி பார்த்திங்கன்னா சிடெட்டு என்சிஇடி விதிமுறைப்படி இயர்லி 2 times நடத்திட்டே தான் இருக்காங்க. சிடெட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நீங்கள் ஒரு டீச்சராக சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டுக்கு போகணும் அப்படின்னா சிடெட் எழுதி இது 2 times எழுதிட்டே தான் இருக்காங்க. ஓகேங்களா? பட் நம்ம ஸ்டேட்டில் வந்து 2 times அதை நடத்தலை. இது ஆசிரியர் தேர்வு வாரியம் ஏனோ அது போன்ற டெட் தேர்வை ஆண்டுதோறும் நடத்துவதில்லை அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு எல்லா மாணவர்களும் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுவுமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இது கண்டிப்பாக நடத்துவாங்க அப்படின்றது தான். ஏன்னா டெட்டு நடத்துறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா புதிய நியமனம்ன்றது அதுக்கப்புறமா தான். ஸோ டெட்டை வந்து நடத்துவதற்கான சான்சஸ்ஸு மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படின்றது தான் அந்த விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைய ஒரு பிக் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னா டிஆர்பிக்காக படிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ இது டிஆர்பிலேருந்து வெளியிட்டு இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன். ஏதாவது டவுட்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம். நன்றி.